உங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ சூழ்நிலைகள், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் என் தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்ம வருமானத்துல, சம்பாத்தியத்துல குடும்பம் நடக்குதுன்னு சொன்னா அது உண்மையே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம பலத்தினால குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னா கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால இதுவரை என் தேவன் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருக்க மாட்டோம். வசனத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. Oh, we thank you, Jesus. Hallelujah. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. பாடுங்களா பார்க்கலாம், உங்க சத்தங்கள் கேட்கட்டும். சோர்ந்து போன நேரத்திலே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. உயர்த்தி பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும் இதை? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. அந்த கிருபையை உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு பலத்தோடு இங்கே உட்கார்ந்து இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் அவருடைய கிருபை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நன்றி உள்ள அந்த கிருபைக்காக, தேவன் கொடுத்த கிருபைக்காக எல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை, அவரோடே இருந்ததில்லை. யார் வழி நடத்தினாரு? கர்த்தர். யார் வழி நடத்தினா? அம்மா, யாருமா வழி நடத்தினா உங்களை? கர்த்தர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எல்லாருமே இப்படி எடுத்துருந்த வசனத்தை, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. மனுஷன் வழி நடத்தல, நம்முடைய சம்பாத்தியங்கள் வழி நடத்தல, நம்மளுடைய சேர்த்து வச்ச சொத்து வழி நடத்தல, இல்ல சொந்தக்காரங்க யாரும் கொடுத்து உதவி யாரும் ஒன்றும் செய்யல. கர்த்தர் ஒருவரே நம்மளை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாரு. அப்ப யாரை நம்பி நம்ம வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்குன்னா, ஆண்டவரை நம்பி தாங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருப்பார் என்று சொன்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தேவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்துல சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லுவாங்க, போய் கேட்டு பாருங்க. 33 கோடி தேவர்கள் உண்டு. ஆனா நான் சொல்லட்டுமா, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஹல்லேலூயா, ஆபத்து காலத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கூப்பிட்டுருப்பான்னு சொன்னா, என் தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய தெய்வங்கள், நமக்கு சிலையில தெய்வம், மரத்துல தெய்வம், கல்லுல தெய்வம்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தவர். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கூட யார் இருக்கிறது இல்ல? அந்நிய தெய்வங்கள் யாரும் கிடையாதுங்க. நம்மளுடைய தலைமுறையில் நம்மளுடைய முப்பாட்டங்க வழிபட்டது எதுவும் நம்ம கூட இன்னைக்கு இல்லை. நம்ம எல்லாருமே எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அப்படியே பரம்பரை பரம்பரை வாழடி வாழியா நம்மள கிறிஸ்தவலாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாங்களே கிடையாது. அப்படி பார்க்க போனா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா கிறிஸ்டியன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துவாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ யோசிச்சுப்பா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய ரத்தம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தா எல்லாம் எங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனை தான் வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வேறு பிரித்து நம்மளை உயிருள்ள தேவனை வணங்கும்படிய கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. யார் நடத்துற? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எப்போங்க? நம்ம முதல்ல பார்த்த வசனத்துல இதுவரை நம்மளை நடத்தினது கர்த்தர் தான், இனிமேலும் நடத்த போறது யாரு? கர்த்தர் தான். அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய நம்பிக்கை எல்லாமே உலகத்தான் சொல்றான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்மளாம் கேட்டிருப்போம், நம்பிக்கை தான். நான் சொல்லிட்டா, நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாழ்க்கையை கொடுத்தவரே அவர் தானே. நம்மளுடைய நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எப்படி நடத்துவாராம்? மகா வறட்சியான காலங்களில். வறட்சியான காலம்னா தெரியுமா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு சொன்னா இந்த ஏப்ரல் மே தான் வறட்சியான நாட்கள். ஏன்னா அப்பதான் மழையே இருக்காது, தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கும். எவ்வளோதான் தோண்டினாலும் கிணத்துல பார்த்தா தண்ணி உள்ளே போயிட்டு இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காணா போயிடும். அப்போ அது வந்து நார்மலாக சம்மர் சீசன், அவ்வளோதான். வறட்சி என்றால் யோசிச்சு பாருங்க, சுத்தமாக மழையே இல்லை. யோசிச்சு பாரு, நமக்குலாம் வந்து வருஷம் மழை வர்றதுனால ஏதோ ஏரிகளில் குளங்களில் குட்டையில் தண்ணி இருக்கிறதுனால ஓடுது. யோசிச்சு பாருங்க, இதே ஒரு 15 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு
மழையே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி மாறும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை. இன்னைக்கு மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திருப்தியாவே மாட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவுதான் பொருள், பணங்க, காசு எல்லாமே இருந்தா கூட மனுஷன் என்னைக்குமே திருப்தி ஆகவே மாட்டாங்க. The human will never get satisfied with anything in this world. யோசிச்சு பாருங்க, ஒன்னை விட ஒன்று பெட்டரா தான் தெரியும், இதை விட அது அழகா தான் தெரியும். இதை விட இருக்கிறத வச்சு ஒருத்தர் சந்தோஷமா இருப்பானா கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டான். சைக்கிள் வச்சிருக்கிறவனுக்கு என்ன தோணும்? நான் எப்படியாச்சும் பைக் வாங்கிடணும். அல்லேலூயா. பைக் வச்சிருக்கிறவனா பைக் வச்சிருக்கேன்னு நினைப்பானா? எப்படியாச்சும் நான் என்ன பண்ணிடணும்? கார் வாங்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம முதல்ல சந்தோஷமா இருக்க தெரியணுங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க. யோசிச்சு பாருங்க, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அப்போ பலன்லாம் ஒரு, நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த பலன் இருக்குது, உங்களோட வயசு என்னவா வேணா இருக்கட்டுமா? இன்னைக்கு 30, 35, 38, 40, 42 இல்லை 50, நீங்க என்ன வயசுல உட்கார்ந்தாலும் எனக்கு பத்தி கவலை இல்லை. நமக்கு 20 வயசுல 25 வயசுல இருந்த பலன் இப்ப இருக்குதா? இல்ல. நாட்கள் ஆக 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 என்ன ஆகுது? பலன் குன்றி போதான். அப்போ டாக்டர் கிட்ட போன வயசான முதல் டாக்டர் சொல்லுவா தெரியுமா? உனக்கு எலும்பு தேஞ்சிச்சுமான்னுவாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய கால்சியம், நம்மளுடைய முடியா இருக்கட்டும், எல்லாமே மெயினான காரியமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எலும்பு தான். ஏன்னா மரித்த பின்பு சடலமா புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சரீரமானது அழுகி அவ்வளவுதான், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா இந்த எலும்புகள் மட்டும்தான் எப்ப தோண்டி பார்த்தாலும் எலும்பு தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கும் எலும்புகளை தோண்டி எடுக்கிற, அந்த எலும்பை எடுத்துட்டு அந்த எலும்பு யாரோடது, எத்தனை வயசு, எல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அந்த எலும்புக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாராம். அப்படி ஆக்குனவா நம்ம என்ன ஆகும்? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு தோட்டத்துக்கு தேவை என்னது? நீர். அல்லேலூயா. ஒரு வயல்வெளிக்கு தேவை என்னது? நீர். அது இருந்தா மட்டும்தான் அங்க செழிப்பு இருக்கும், அது இருந்தாதான் ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த பூமியில நம்ம சந்ததியை வைக்க நினைச்சு பாருங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ படிச்சோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ குடும்பத்தை நடத்தணும், இன்னமும் பண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேர பேத்தியை பார்த்துட்டு செத்து போயிட்டோம். இது வாழ்க்கையா? அல்லேலூயா. இது நார்மலா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்து உலகத்துல இருந்து செத்து போறதான். ஆனா ஆண்டவர் ஏன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை ஏன் வேறு பிரிச்சிருக்கிறார்னா அவருக்காக வாழ்வதற்காக. அல்லேலூயா. அவருக்காக சாட்சியா உலகத்துல வர போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் மேல உண்மையா இருப்பதற்காக தாங்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், அவர் நம்மளை நித்தமும் நடத்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா தருவாயிலும் கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். அல்லேலூயா. நீங்க கல்யாணம் ஆயிட்டு புருஷன் பேச்சு கேட்டு இல்ல புருஷன் போற இடத்துக்கு போறது அதெல்லாம் ஓகே, அது உலக பிரகாரமாக. ஆனா ஆவிக்குரிய ரீதியா உங்களோட வாழ்க்கையில் நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம் நகர்ந்து செல்வது, உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்வது, உங்கள் இன்பம் துன்பம் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் மட்டும்தாங்க நம்மளை நடத்தணும். அல்லேலூயா. என கர்த்தர் நடத்தினாதான் அவருக்கு தெரியும் எதை எப்ப நம்ம வாழ்க்கையில செய்யணும் என்று சொல்லி. அல்லேலூயா.
அவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில நம்மளை அரவணைக்கணும்னு தெரியும், எந்த சூழ்நிலையில நம்மளை லைட்டா அப்படி அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை நடத்தும் பொழுது அவர் எப்படி நடத்துவார் என்று சொன்னா, வாசிப்போம் சங்கீதம் 139:1. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறாராங்க? நம்ம உட்கார்றதையும் எந்திரிக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோமே, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் அப்பா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? யோசிச்சு பாருங்க. நீ உட்கார்றதும் நீ எந்திரிக்கிறத கூட என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம மேல அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா பெத்தவங்களுக்கு தெரியும், என் பிள்ளை வேகமா ஓடி போறான், ஐயோ விழுந்துட போறானோ அப்படின்ற ஒரு கரிசனை உங்களுக்கு இருக்கும். அதே போலதான் எல்லா காரியத்தையுமே யோசிப்போம். ஐயோ என் பிள்ளை வழி மாறி போயிடக்கூடாது, தவறா போயிடக்கூடாது, என் பிள்ளை இப்படி போயிட அப்படி போயிட, எல்லாமே நம்ம பார்த்து 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 செய்யறோமே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார்னு. ஆண்டவர் சொல்லுதான காரியம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் நினைவுகளை எங்க அறிகிறாரா? தூரத்தில். ஆனா அவர் தூரத்தில் இருந்தா கூட வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா ஹல்லேலூயா. உட்கார்றது எந்திரிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க நடக்கும் பொழுதும் சரி, நீங்க படுக்கும் போதும் சரி, அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு அதிகமா நம்ம மேல இருந்தா ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறேன், நம்மளை யாருங்க கரெக்டா வழி நடத்த முடியும்? ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை வழிநடத்தி செல்லுகிறானோ, அது போலதான் நம்மளுடைய மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை என்ன பண்றீரா? சூழ்ந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு ஒரு அழகா வர்ணிச்சு எழுதுறாரு பாருங்க ஆண்டவருடைய அன்பை. நான் நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நான் உட்கார்றதையும் நான் எந்திரிக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வழிகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம கோபம் வந்தா எப்படி நடந்துப்போம், நான் சந்தோஷமா இருந்தா எப்படி நடந்துப்போம், நமக்கு ஆண்டவர்கிட்ட நன்மை கிடைச்சா எப்படி நடந்துப்போம், குடும்பத்தில் பிரச்சனை வந்தா எப்படி நடந்துப்போம், வேதனை வந்தா எப்படி நடந்துப்போன்னு நம்முடைய வழிகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவரே அறிந்திருக்கிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நாக்குல இருந்து வார்த்தை வெளியில வந்தாதான். இப்போ நானும் மணி பிரதரும் பேசுறோம். எனக்கு மணி பிரதர் மேல ஏதோ ஒரு கோபம் இல்லை வருத்தம்னு வச்சுப்போமே. இப்போ நான் மணி பிரதரை நான் திட்டணும்னு நினைக்கிறேனோ இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறனோ, நான் பேசினதுக்கு அப்புறமா தான் மணி பிரதருக்கே தெரியும், என்னடா அது பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்னை இப்படி திட்டாரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்போ அதை நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் மணி பிரதருக்கே தெரியும். இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் காதுக்குள்ளாரே போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே நீ என்ன பண்றீரா? எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தை வெளியே ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாயில இருக்கிற வர வார்த்தைகள் எப்படி வரணும்னா கவனமா வரணும். ஹல்லேலூயா. கோபம் வந்துட்டு பேசும்போது கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார்.
அல்லேலூயா. எனக்கு கோவம் வந்தா எனக்கு வாயில எனக்கு என்ன வருதுன்னே தெரியாது. எனக்கு கோவம் வந்தா நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது. அதுக்கப்புறமா சாரி கேட்கறது இல்லை மன்னிப்பு கேட்கறது. அதுக்கப்புறமா ஐயோ ஏதோ டென்ஷன்ல நான் பேசிட்டேன். நான் சொல்லிட்டா உங்க வாயிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்தவர், நாவிலிருந்து சொல் பிறவதற்கு முன்பதாகவே அறிந்தவர். யோசிச்சு பாருங்க, நம்மளை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு? முற்புறத்திலும் பிற்புறத்திலும். முற்புறம் பிற்புறம்னா என்னது? முன்னாடியும் பின்னாடியும். அப்போ என் முன்னாடி யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், என் முன்னாடி இங்கே ஒருத்தர் என்ன நிற்கிறாங்க, என் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. நல்ல உதாரணம் சொல்லணும்னா பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது நடக்கும் இது. முன்னாடி நம்மளை நசுக்குவாங்க, பின்னாடி நசுக்குவாங்க. கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ முடியலையே, இல்லை வேற கால் வேற மாட்டின்னு இருக்கும். ஐயோ காலை வேற நசுக்குறாங்களே. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு எப்படி இருக்கும்னா சங்கடமாக இருக்கும். ஒரு என்ன சொல்ல, நிம்மதியாகவே இருக்காது. இதெல்லாம் நீ அப்படி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு இதோட விளக்கம் புரியும். அப்போ இந்த மாதிரி நெருக்கிற சூழ்நிலையில யார் நெருக்கிற? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை. மனுஷன் நெருக்கிறது இல்ல, ஆண்டவரே நெருக்குவார் சில நேரத்தில். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளை நெருக்கிறதான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும். அது எப்படி வரும்னா, நம்ம நேசித்தவங்க நம்மளை காயப்படுத்தும் போது வரும். சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நல்ல குடும்பத்துல திடீர்னு ஒரு விரிசல் வரும்போது தெரியும். அன்பா இருந்த கணவன் திடீர்னு மாறும்போது நமக்கு அப்ப தெரியும். அன்பா இருந்த பிள்ளைங்க நம்மளை நேசிக்காம மதிக்காம கீழ்ப்படியாம உலக போக்கில் போன அப்ப தெரியும். உறவுகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம நம்மள சொந்தங்கள் வெறுக்கும் போது நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை. எதுக்காக கையை மேல வைக்கிறாரு? என்னதான் முன்னாடி பின்னாடி நெருக்கம் வந்தா கூட அவருடைய கை நம்ம தலை மேல இருக்கிற வரைக்கும் நம்ம இடறி போக மாட்டோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை முன்னாடி பின்னாடி நெருக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம்? சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, முன்னாடி பின்னாடி நெருக்கம், கடன் நெருக்கம், வியாதி நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சண்டை சண்டை சண்டை, இப்படியே இருந்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம்னு சொன்னா, ஒன்று கத்தரை விட்டு போயிடுவோம், இல்லை உலகத்தை விட்டு போயிடுவோம். எதுக்குடா இந்த ஒரு வாழ்க்கை, எதுக்கு நான் வாழணும்னு சொல்லி முதல் பண்றது கத்தரை விட்டு போயிடுவோம். ரெண்டாவது அதையும் தாண்டி தாங்க முடியாம போச்சுன்னா உலகத்தை விட்டே போயிடுவோம். அதனால கத்தர் என்ன பண்றாரு? அவருடைய கரத்தை நம்ம தலை மேல வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு பாருங்க. நம்மளை முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நம்மளை நெருக்கி, எவ்வளவுதான் சூழ்நிலைகள் வந்தாலும். இதை எழுதுறது யார் தெரியுமாங்க? தாவீது ராஜா எழுதுறார். சாதாரணமான ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமான ஒரு நபர் எழுதல, ஒரு பாமர மக்களாக இருந்த ஒருத்தர் எழுதல. இதை எழுதுறது யாருன்னா ஒரு தாவீது ராஜா இதை எழுதுறாரு. என்னை முன்னும் பின்னுமாய் நீர் நெருக்குகிறீர் என்று சொல்லி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்கள வாயை திறந்து, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. சொல்லலாமா? நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமேங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவுதான் சூழ்நிலைகள் நெருக்கினாலும் சரி, நான் இன்னைக்கும் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் உங்களை நெருக்கினாலும் சரி, எவ்வளவுதான் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கினாலும் சரி, மனுஷங்க யாருதான் உங்களை நெருக்கினாலும் சரி, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேங்க, கர்த்தரை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுடாதீங்க. என்னெல்லாம் நெருக்கினவங்க அநேகர், என்னை ஒடுக்க நினைச்சவங்க அநேகர், இன்னைக்கு என்னையும் என் மனைவியும் என் பிள்ளையும் இன்னைக்கும் எங்களை ஒடுக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என் வாழ்க்கையில. கர்த்தருடைய சமூகத்தை என்று நான் சொல்ல முடியும், இன்னைக்கும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஊழியத்தில் இருக்கிறோம் தான், கர்த்தருக்காக ஓடுறோம் தான், ஆனால் இன்னைக்கும் எங்கள் குடும்பம் தலை தூக்கக்கூடாதுன்னு, இன்னைக்கும் நானும் என் மனைவி என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கும் எங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க என் சொந்தமான குடும்பத்திலே உண்டு. நேசித்தவங்க உண்டு, நான் நம்பினவங்க உண்டு. ஆனால் யார் என்னை எவ்வளோ நெருக்குனாலும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தோணும், மனுஷன் என்னை எவ்வளோ நெருக்க நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நெருக்க நினைக்கலாங்க, உறவுகள் நெருக்க நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த உன்னத தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும் பொழுது, என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை இதோ இந்த 9வது மாதத்தில் என் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாக, மனுஷன் யார் உங்களை ஒடுக்க நினைச்சாலும் நெருக்க நினைச்சாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை வழி நடத்துறது அவரு. ஹல்லேலூயா. கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா யாருமே நம்மளை கைவிட்டாலும், யாருமே இல்லாம போனாலும் சரிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒருத்தர் இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு உறவுமே நிரந்தரம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு உறவுமே நிரந்தரம் கிடையாது, எந்த ஒரு சொந்தமே நிரந்தரம் கிடையாது. அது உங்க கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அவங்க உயிரோட உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த உலகத்துல நீ இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்காக நிலையா இருக்கிற ஒரு சொந்தம், ஒரு உறவு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே
விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை ஆயிரங்கள் சொந்தம் இருந்தாலும் சரிங்க, அவர் தவிர நமக்கு வேற யாருமே நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு சொந்தம், நம்முடைய சொத்து, நம்முடைய ஆசை, நம்முடைய அன்பு எல்லாமே நம்ம அப்பா மேலே தாங்க முதல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, நீ மனுஷன் மேலே போயிட்டு அளவுக்கு அதிகமாக அன்பு வைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைங்க, ஒரு நாள் வரும் உங்களை அவங்க காயப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அது எந்த உறவா வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க, அதனால ஒரு காயங்கள் ஏற்படும். ஆனால் என் தேவன், யோசிச்சு பாருங்க, பாவியாய், அநியாயக்காரனா, அக்கிரமக்காரனா, விபச்சாரக்காரனா, கர்த்தருக்கு பிரியமில்லாத கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்களும் நானும். ஆனா நம்ம மேல ஆண்டவர் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு தேவனாய் இருப்பார். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ நம்ம மேல அன்பு வச்ச தேவனுக்கு நம்ம என்னத்துங்க திருப்பி செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செஞ்சிட முடியும்? அவர் செஞ்சதுக்கு நம்ம திருப்பி என்ன செய்ய முடியும்? செஞ்சா ஈக்குவல் ஆயிடும் நினைச்சு எதனா ஒன்று சொல்ல முடியுமா? என்னால சத்தியமா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் எனக்கு அவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறார், அவ்வளோ நன்மை எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. என் அப்பா அம்மா கூட எனக்கு அவ்வளோ நன்மையை செஞ்சதில்லை, ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? நம்மளை என் தேவன் அவ்வளவாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவா என் தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இதுவரைக்கும் என் தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை வழி நடத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்படி? இந்த 2024 ஆரம்பிச்சு நம்மளை வழி நடத்தினவர். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இவ்வளவு நேரம் சொன்னது, கர்த்தர் நம்மளை வழி நடத்துறாரு. இதுவரைக்கும் வழி நடத்தினவர் கர்த்தர் தான். இனிமேலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும் வேணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது உண்டு. இந்த வேத வசனம் என்ன தெரியுமாங்க? நிபந்தனைக்கு உட்பட்டது தான். சும்மாவே ஆசீர்வாதம் வந்துருமானா வராது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி கட்டளைகளை வச்சிருப்பாரு. அந்த கட்டளைகளை கைப்பற்றினாதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்ம விட வேண்டிய சில காரியங்களை விடணும். ஏன் ஆசீர்வாதம் தடையா இருக்கு? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமா இருக்குன்னா, இன்னைக்கு விட வேண்டிய சில காரியங்களை விடாமல் இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் போராட்டம். சில ஜென்ம சுபாவங்களை விட முடியாது, சில பேச்சுகளை விட முடியாது, சில நடத்தைகளை விட முடியாது. ஜெபம் பண்ணும்போது, சர்ச்சில் வரும்போது எல்லாம் ஓகே தான். உலகத்தோடு போகும்போது நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும். ஏன் இங்க ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து உன் தகப்பன் வீட்டை ஏன் விடுன்னு சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமுடைய தகப்பன் யாருன்னா, அவர் பொம்மை செய்யறவர். என்ன பொம்மை? விக்கிரக பொம்மை செய்யறவர். ஆபிரகாம் அப்படியே ஆண்டவர் அழைச்ச உடனே வந்துட்டாரு, கீழ்ப்படிஞ்சாரு, விசுவாசத்தின் தகப்பன், எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் எங்க இருந்து வந்தவர்னா, அவங்க அப்பா பொம்மை செய்யறவர். அது என்ன பொம்மை? விக்கிரக பொம்மை. ஆபிரகாமுடைய வீட்டு முழுக்க எல்லா இடத்துலயும் சிலைகள், பொம்மை செய்யறது அவருடைய அப்பாவுடைய வேலை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல உன் ஜாதி பெருமையை விட்டு வெளில வான்றாரு. குடும்ப கௌரவத்தை விட்டு வெளியில வா. எதை குறிச்சு மேன்மை பாராட்ட கூடாதுங்க. வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ ஆண்டவரை மட்டும்தாங்க மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. எதை குறிச்சு மேன்மை பாராட்டாதீங்க. நீங்க பார்க்கிற வேலை, அழகு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து எதுவுமே மேன்மை பாராட்டாதீங்க. ஆண்டவரை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நீ விட வேண்டியதை விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணணும்? வெளில வரணும். வந்தாதான் அடுத்த வருஷத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வா. அப்ப இந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியில வந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் ஆசைகள் இழுக்கும், உலகத்தின் மோகங்கள் இழுக்கும். பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அது பாவம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அபிஷேகம் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறதான திட்டம், நோக்கம் எல்லாம் நிறைவேறதுக்கு நம்ம தாங்க முதல்ல தடையா இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பிசாசு தடை பண்றான். ஹலோ, நீ தான் முதல்ல உனக்கு தடை. நான் சொல்ல, நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தடை. நம்ம வாய் தான் நமக்கு பிரச்சனையே, நம்ம சிந்தை தான் நமக்கு பிரச்சனையே. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நீ விட வேண்டிய காரியங்களை உன் வாழ்க்கையில உனக்கும் கர்த்தருக்கும் எது விரோதமா இருக்குதோ, உனக்கும் கர்த்தருக்கும் எது தடையா இருக்குதோ, நீ அதெல்லாம் முதல்ல புரிந்து அறிந்து விட வேண்டும். அதை விட்டா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப நம்ம பேர் பெருமைப்படணும். இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்வை பார்க்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ண? வாழ்க்கையில விட வேண்டியதெல்லாம் விடணும். விட்டாதாங்க ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, கூழுக்கும் ஆசையா மீசைக்கும் ஆசையா. ஒருத்தர் நல்ல பெரிய மீசையை வச்சுக்கிட்டு, ஒன்னு என் மீசையை பார்க்காதீங்க, இதோட பெரிய மீசையை வச்சு என்ன பண்ணானா, அவனுக்கு மீசையில கூழு படக்கூடாதான். ஏன்னா கூழு பட்டுச்சுன்னா அவனோட மீசை வீணா போயிடும் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, கூழு வாங்கினானா. வாங்கி என்ன பண்ணானா, மேலே தூக்கி ஊற்றி குடிக்க மாட்டானா. கூழ் அப்படி குடிக்க முடியுமா? அப்படியே அந்த பாத்திரத்தோட வழிஞ்சு தான் வரும். அப்போ அவனுக்கு கூழ் குடிக்கவும் ஆசையா இருக்குது, அவன் மீசை மேலேயும் ஆசையா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வேணும், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், ஆனால் அது கர்த்தர்கிட்ட இருந்து வரணும். அல்லேலூயா. நம்ம குறுக்கு வழியில போயிட்டோம், இல்ல அடுத்தவங்க வயித்துல அடிச்சோம், இல்ல நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கி தின்னோம், வேணவே வேணாம். அப்ப கர்த்தர் வாசிங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு விட வேண்டியதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில வருவோம்னு சொன்ன கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன பண்ணுவாரா? அல்லேலூயா. அப்போ கர்த்தரோட உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களோட வாழ்க்கை நகர்ந்து இருக்கும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக யாராவது சாபமா பேசினா
கர்த்தர் அவங்கள சாபமா மாத்திடுவாரு. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிமா, நீ நல்லா இருமா, நீ ராஜாத்தியா வாழுமா, உன் புள்ள குட்டிங்களாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பத்தியா. அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னு சொன்னா கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை யாராவது நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா நினைக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வாசிப்போம் அடுத்த வசனத்தை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் அவன் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எத்தனை வயசுல வீட்டை விட்டு போறாரு? யோசிச்சு பாருங்க. இந்த நாட்கள்லாம் 75 நம்ம விருப்பமானே தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் அவர் 75 வயசு வரைக்கும் அவர் யார் கூட இருந்திருக்கிறாரு? அவங்க அப்பா கூட இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் 75 வயசு அவருக்கு வீட்டை விட்டு போற வரைக்கும் ஆபிரகாமுக்கு சொல்லிக்கிறதுக்கு குழந்தை கூட இல்லை, குழந்தை பாக்கியம் கூட இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, யோ எல்லாம் ஓகே தான், எங்க உனக்கு குழந்தை இல்லை? சாரால பார்த்து கேட்டிருப்பாங்க, என்ன ஒரு புழு பூச்சி கூட இல்லையா வயிற்றுல? என்ன விசேஷம் இல்லையா? நீ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தாண்ட முடிய மாட்டேங்குது, அதுக்குள்ளார கேட்கறாங்க என்னம்மா விசேஷம் இல்லை விசேஷம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாக்கு அப்போ என்ன வயசு இருந்திருக்குமோ? அது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் என்ன பண்ண பாருங்க, கீழ்ப்படுகிறார். கர்த்தர் சொல்றார், ஏய் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா என் முன்னாடி. அது வரைக்கும் அப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆனா அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியில வந்தா யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் அது வரைக்கும் சொந்த குடும்பத்தோடு, ஒருவேளை கூட்டு குடும்பமா இருந்தாங்களோ என்னமோ தெரியல, குடும்பத்தோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாரோட இருந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல அதெல்லாம் விட்டுட்டு வெளில வா. நான் எப்படி ஆண்டவரை வர முடியும்? எனக்கே 75 வயசு ஆயிடுச்சு. ஏதோ நீ 25 வயசு சொல்லியிருந்தா அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன், என் உடம்புல தெம்பு இருந்துச்சு, உழைச்சிருப்பேன், என்ன பண்ணியிருந்திருப்பேன். இப்போ 75 வயசு நானே தள்ளாடிட்டு இருக்கேனே, நான் எங்கிருந்து இப்போ போய் என் குடும்பத்தெல்லாம் இது பண்ணிட்டு நான் எங்க ஆண்டவரே வர்றதுன்னு சொல்லி அவர் கேட்கல. கர்த்தர் சொன்னபடி அவர் கீழ்ப்படிந்து வாசிப்போம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளோ தூரம் நீ நடந்து போறியோ, உன் கால் எங்கெங்கெல்லாம் மிதிக்குதோ நான் அது எல்லாமே உனக்கு தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதன்படி ஆண்டவர் கொடுத்தார். வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போய் ஆபிரகாம் கால் வைக்கிறாரோ அது எல்லாமே ஆபிரகாம் சொந்தமா மாறிச்சு. ஹல்லேலூயா. தம்பி பாடினால கால் மிதிக்கும் தேசம் எல்லாம். யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்துல தான் இந்த காரியத்துல எல்லாம் நடக்குது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ எழுந்து நடந்து திரி, நீ எங்கெல்லாம் கால் பதிக்கிறியோ அது எல்லாமே உனக்கு சொந்தமான தருவேன்னு சொன்னாரு. அதன்படி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். நடந்ததுனால நீ பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து என் தேவன் அவரை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னா அவர் உங்களை வழி நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க மனுஷன் வழி நடத்தணும், சொந்தக்காரன் வழி நடத்தணும், இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும், அலோ யாருமே வேண்டாம், கர்த்தரை மட்டும் நம்பிடுங்க. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப குடும்பத்துல என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். அப்ப நம்மளை வழி நடத்தினது யாரு? யாரு? வாசிச்சு முடிக்கலாம் அந்த வசனத்தை மாத்திரம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. யாரு வழி நடத்தினா? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தேசத்தை, அப்பா செஞ்சிட்டு இருந்த தொழிலை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்ததுனால தான் ஆண்டவர் அவரை வழி நடத்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே படிக்கிற வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஓகே தான், பெருக பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்காக விட வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகும் பொழுது என் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடலாமா?